விஜய் அவர தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே வந்த காங்கிரஸ். ஆனா, இன்னைக்கு விஜய் திடீர்னு தன்னை ஏமாத்திக்கிட்டு வந்த காங்கிரஸ் அவங்களுக்கு சரியான ஒரு அடி பாடத்த இன்னைக்கு விஜய் அவர்கள் காங்கிரஸுக்கு புகட்டியிருக்காரு. முக்கியமா இதுல காங்கிரஸ் அவங்க கிட்ட இருந்த மிகப்பெரிய ஒரு புள்ளி, இப்ப அந்த நபர் காங்கிரஸ விட்டு விலகி நேரடியாக விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருக்காரு. இது காங்கிரஸ் அவங்க எதிர்பாராத ஒரு அடியாக காங்கிரஸ் அவங்கள பொறுத்தவரைக்கும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம, நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவரு சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ண போறாங்க விஜய் அவர நாளைக்கு. அதனால நாளைக்கு காலையில அதிகாலையில சுமார் ஒரு 9 மணிக்கு அப்புறமாக தான் விஜய் அவர்கள் டெல்லியில இருக்கிற தலைமை சிபிஐ அதிகாரிகள் அலுவலகத்துக்கு விஜய் புறப்பட்டு போவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, இன்னைக்கே இப்பவே விஜய் அவர்கள் டெல்லி சிபிஐ அலுவலகத்துக்கு இன்னைக்கு சாயந்தரமே விஜய் அவர்கள் அவசரமாக அவர் புறப்பட்டு போக இருக்காரு. இதுல விஜய் அவர்கள் எதுக்காக அவசரமா இன்னைக்கு அவரு டெல்லி பயணம் பண்ண இருக்காரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சில காரணங்கள் தெரிய வந்திருக்கு. அது எல்லாமே கேட்கிறப்ப ஒட்டுமொத்தமா நம்ம தமிழக அரசியல் களம் யாரும் எதிர்பாராத அளவுக்கு உச்சக்கட்ட பரபரப்பை எற்ற மாதிரி தான் தமிழக அரசியல் களம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல எல்லாருமே உத்து பார்க்கக்கூடிய அரசியல் களமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமா நம்ம இந்தியாவின் தலைப்பு செய்தியாக கூட இப்ப நாளைக்கு விஜய் அவர்கள் மாற இருக்காரு. அந்த அளவுக்கு முக்கியமான சம்பவங்கள் இப்ப தமிழக அரசியல்ல இன்னைக்கு ஒரே நாள்ல நடந்துகிட்டு வருது. அப்படி காங்கிரஸ் தொடர்ந்து விஜய் அவரை எந்த வகையில அவங்க ஏமாத்திக்கிட்டு வந்தாங்க? எதுக்காக காங்கிரஸ் அவர விட்டு மிகப்பெரிய ஒரு புள்ளி ஒருத்தர் தற்போது தமிழக வெற்றி கழகத்துல அவரு இணைய போறாரு. முக்கியமா விஜய் அவரு டெல்லி பயணம் பண்றதுக்கான முக்கியமான காரணம் எல்லாத்த பத்தியும் அடுத்தடுத்துன்னு சுட சுட தகவல்கள் தற்போது டெல்லியில இருந்து வந்த வண்ணம் இருக்கு. அது எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா இந்த ஒரே வீடியோவுல இப்ப பார்த்துடலாம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க. விஜய் அவர் எப்ப பொதுக்குழு கூட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில அவர் நடத்தி முடிச்சாரோ, அங்கேயே விஜய் அவர்கள் நேரடியாக காங்கிரஸ் தன்னுடைய கட்சியில வந்து இணையறதுல விஜய் மிகப்பெரிய அளவுல ஆர்வமாக இருக்காரு அப்படின்னு வெளிப்படையாக விஜய் சொல்லி பார்த்தாரு. அதுக்கப்புறமா நிறைய வாட்டி விஜய் அவர்கள் பேசுறப்ப காங்கிரஸ் தன்னுடைய கட்சியில வந்து இணைஞ்சா அவங்களுக்கு தேவையான தொகுதிகள், தேவையான மரியாதை எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் எவ்வளவோ டைரக்டா, இன்டைரக்டா எல்லாமே சொல்லி அழைச்சு பார்த்தாரு காங்கிரஸ் அவங்கள. ஆனா காங்கிரஸ் அவங்க விஜய் அவரை வச்சு அரசியல் தான் பண்ண நினைச்சாங்களே தவிர விஜய் அவர் கூட வந்து சேரணும் அப்படின்னு காங்கிரஸ் அவங்க இதுவரைக்கும் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு இதுல. அதாவது நேத்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் பல பேர் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அங்க டெல்லிக்கு போய் பேசியிருக்காங்க. அங்க பேசினவங்கள பல பேர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துல இணையலாம் அப்படின்னு விஜய் அவருக்கு ஆதரவாக யாரும் பேசல. மாணிக்கம் தாகூர் அவர் ஒருத்தர் தான் விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகத்துல இணையலாம், திமுக கட்சி கூடயே இருந்தன்னா நமக்கு தொடர்ந்து கெட்ட பெயர் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு மக்கள் கிட்ட. அது மட்டும் இல்லாம ஆட்சியிலும் அதிகாரத்திலும் திமுக அவங்க பங்கு தர மாட்டாங்க, நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட போய் இணைஞ்சிடலாம், இதுதான் நமக்கு சரியான நேரம் அப்படிங்கிற மாதிரி மாணிக்கம் தாகூர் விஜய் அவருடைய கட்சியில இணையலாம் அப்படின்னு எவ்வளவோ மாணிக்கம் தாகூர் அவர் பேசி பார்த்திருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் காங்கிரஸ் தலைமை அவங்க ஒத்துக்கல. தமிழ்நாட்டில் இருந்து போன நிறைய காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட மூத்த தலைவர்கள் எல்லாருமே திமுகவுடன் தொடர்ந்து பயணிக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பானது அப்படின்னு திமுகவுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக மாணிக்கம் தாகூர் அவர் ஒருத்தர் மட்டுமே தான் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில காங்கிரஸ் தலைமை ஒருத்தங்க அவங்க சொல்றாங்க, தமிழக வெற்றி கழகத்தை பத்தியோ இல்ல திமுகவை பத்தியோ யாரை பத்தியும் இன்னும் கூட்டணி தொகுதிகள் முடிவு ஆவறதுக்கு முன்னாடி யாரை பத்தியும் விமர்சனம் பண்ணக்கூடாது, எந்த கட்சியை பத்தியும் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் தலைமை இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் உட்பட எல்லாருக்குமே உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆனாலுமே இன்னைக்கு காலையில மாணிக்கம் தாகூர் திரும்பவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக ஒரு ட்வீட் பதிவு ஒண்ணு அவரு போட்டிருக்காரு. இதனால மாணிக்கம் தாகூர் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியில இருந்து அவர் நீக்கப்படுறதுக்கோ இல்ல அவர் வெளியேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே போல மாணிக்கம் தாகூர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் அவருக்கு ஆதரவாகவே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால காங்கிரஸ் அவங்க மாணிக்கம் தாகூரை வெளியேற்றினாங்கன்னா நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்துல வந்துதான் மாணிக்கம் தாகூர் அவர் இணைய போறாரு. இது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட செயல்ல தான் மாணிக்கம் தாகூர் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால விஜய் அவருடைய கட்சியில மாணிக்கம் தாகூர் வெகு விரைவில் இணையலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பரபரப்பான தகவல்கள் டெல்லியில இருந்து தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. இதுக்கு நடுவுல பொங்கல் விடுமுறையை கேட்டிருந்த விஜய் அவர்கள் அவரை திங்கட்கிழமை அதாவது நாளைக்கு தான் சிபிஐ அதிகாரிகள் டெல்லியில இருக்கிற சிபிஐ அலுவலகத்துக்கு நாளைக்கு தான் விஜய் அவர் வரணும் அப்படின்னு இரண்டாவது கட்ட அந்த சம்மனை விஜய் அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி சிபிஐ அதிகாரிகள் அவங்க கொடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி டெல்லிக்கு விஜய் அவர்கள் போனப்ப
விஜய் அவர்கள் என்னைக்கு அவங்க விசாரிக்க போறாங்களோ, அன்னைக்கு காலையில தான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து விஜய் அவர்கள் புறப்பட்டு டெல்லிக்கு போனாரு. அப்படி பார்க்குறப்ப நெறைய பேர் இன்னைக்கு காலையில இருந்து என்ன நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நாளைக்கு தான் விஜய் அவருக்கு சம்மன் குடுக்கப்பட்டிருக்கு. அதனால நாளைக்கு காலையில தான் விஜய் அவர்கள் புறப்பட்டு தனி விமானத்துல 1 மணி நேரத்துல டெல்லிக்கு போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, அப்படியெல்லாம் இல்ல. இன்னைக்கு இரவே விஜய் அவர்கள் டெல்லிக்கு அவர் போறாரு. போறது மட்டும் இல்லாம, நாளைக்கு காலையிலேயே சிபிஐ அலுவலகத்துல முதல் ஆளா விஜய் அவர்கள் ஆஜர் ஆக இருக்காரு அப்படிங்கிற பரபரப்பான இந்த தகவல் வெளியாயிருக்கு. விஜய் அவர்கள் எதுக்காக இவ்வளவு அவசரமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி விசாரணைக்கு போனப்பல்லாம் ரொம்ப தாமதமா, பொறுமையாக போன விஜய், இப்ப நாளைக்கு தான் இன்வெஸ்டிகேஷன் நடக்க போகுது. நாளைக்கு மத்தியானம் தான் தூங்க போறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு முன்கூட்டியே 1 நாள் முன்னாடியே விஜய் அவரு அவசரமா டெல்லிக்கு போறதன் பின்னணியில இருக்கக்கூடிய விஷயங்கள் கேட்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல நம்ப முடியாத உச்சக்கட்ட பரபரப்ப ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் அது இருக்கு. ஏன்னா, விஜய் அவர்கள் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் காங்கிரஸ் எப்படியாவது நம்மளுடைய கட்சியில வந்து இணைஞ்சிருவாங்க அப்படின்னு ரொம்பவே விஜய் அவர் நம்பினாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் நெறைய பேர் வந்து நிச்சயமா நம்ம கூட கூட்டணி வச்சுக்குவாங்க. ஏன்னா நம்ம ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர்றோம் அப்படின்னு சொன்னதால, நிச்சயமா நம்ம கட்சியில வந்து இணைவாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்தாரு. இதுல முக்கியமான மிகப்பெரிய கட்சியாக காங்கிரஸ் அவங்கள ரொம்பவே நம்பினாரு. சமீபத்துல கூட ஜனநாயகன் படத்துக்கு காங்கிரஸ் ராகுல் காந்தியில இருந்து நெறைய பேர் காங்கிரஸ் எம்பிக்கள் சம்மந்தப்பட்டவங்க நெறைய பேர் விஜய் அவருக்கு ஆதரவா பேசினது, விஜய் அவருக்கு நிச்சயமாக காங்கிரஸ் வந்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. ஆனா காங்கிரஸ் அத வச்சு திமுக கிட்ட அவங்க டிமாண்ட் பண்ணி, நாங்க விஜய் கிட்ட போயிடுவோம் அப்படிங்கிற அந்த மிரட்டல திமுக கிட்ட வச்சு, கூடுதல் தொகுதிய திமுக கிட்ட இருந்து வாங்குறதுலயும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு திமுக கிட்ட இருந்து வாங்குறதும், அந்த பேச்சுவார்த்தையில தான் திமுக கிட்ட ஈடுபட்டாங்களே தவிர, இந்த பக்கம் விஜய் அவருடைய கட்சியில சேர்றதுக்கான எந்த ஒரு விருப்பமும் இதுவரைக்கும் தெரிவிக்காம இருக்கிறாங்க காங்கிரஸ். இது விஜய் அவர் முதுகுல குத்துற மாதிரி, அவரை ஏமாத்துற மாதிரியான செயலாக தான் விஜய் அவரு காங்கிரஸ பொறுத்தவரைக்கும் அவரு பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இது எல்லாத்த விட நேத்து டெல்லிக்கு போன காங்கிரஸ் எம்பிக்கள்ல மாணிக்கம் தாகூர் அவர தவிர எல்லாருமே திமுக கூட தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒருமனதாக தமிழ்நாட்ட சேர்ந்த எல்லா காங்கிரஸ் தலைவர்கள், எம்பிக்கள் எல்லாருமே விஜய் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கல. நேராக திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சு திமுக கூட போலாம் அப்படின்னு ஒருமனதாக காங்கிரஸ் எம்பிக்கள், தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே சொல்ல, காங்கிரஸ் அவங்க இறுதி முடிவு ராகுல் காந்தி எடுத்துட்டாரு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. அதுல திமுக கூட தான் தொடர்ந்து பயணிக்க போறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறதில்ல அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் அவங்களுடைய இறுதி முடிவாக இப்ப இருக்கு. அதுக்காக தான் விஜய் அவர்கள் இப்ப உடனடியாக 1 நாள் முன்னாடியே அவரு டெல்லி பயணம் போறாரு. ஏற்கனவே பாஜக அவங்க தமிழக வெற்றி கழகத்த பாஜக கட்சியுடன் கூட்டணி ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா விஜய் தனிச்சையா நின்றார்னா கண்டிப்பாக ஓட்டுகள் பிரியும். இதன் காரணமாக இந்த பக்கம் அதிமுக, பாஜக கூட்டணி கணிசமான வாக்கு, அந்த பக்கம் திமுக, காங்கிரஸ் கூட்டணி கணிசமான வாக்கு. நடுவுல விஜய் அவர்கள் ஓட்டு பிரிச்சு திரும்பவும் திமுக ஜெயிச்சுடுவாங்களோ அப்படிங்கிற அந்த கோணத்துல தான் பாஜக அவங்களுடைய அரசியல் நகர்வாக இருக்கு. அதனால விஜய் தனிச்சையாக நின்றார்னா அது திமுகவுக்கு சாதகமாக மாறிடும். திமுக ஜெயிச்சுடுவாங்க அப்படின்னு அரசியல் கணக்க தற்போது அமித்ஷா அவர்கள் போட ஆரம்பிச்சிருக்காரு. இதனால விஜய் தனிச்சையாக நிற்கக் கூடாது அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்படின்னு பாஜக வட்டாரம் சொல்லுது. இதனால விஜய் அவர்கள் ஒருவேளை போட்டியிட்டார்னா 234 தொகுதிகள்லயுமே ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னத்துடன் தான் விஜய் அவர்கள் போட்டியிட முடியும். அப்படி இல்லைன்னா பாஜகவுடன் கூட்டணி ஏற்படுத்திக்கணும். இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு விஜய் அவருக்கு. அப்படி இல்லைன்னா கரூர் வழக்கு, அதே போல ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் பண்ண முடியாம, இப்படி அடுத்தடுத்து விஜய்க்கு நெருக்கடி குடுக்குற அந்த வேலையில பாஜக அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி பேசுறதுக்காக தான் அவசரமாக இன்னைக்கு விஜய் அவர்கள் டெல்லி பயணம் போறாரு. விஜய் அவர்கள் டெல்லி பயணம் ஒருவேளை கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஒருவேளை பாஜக பக்கம் சாயத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா விஜய் அவர்கள் கண்டிப்பா 234 தொகுதிகள்லயுமே விஜய் அவர்கள் தன்னிச்சையா அவருடைய வேட்பாளர்களை முடிவு பண்ணி விஜய் அவர்கள் இறக்குறது ரொம்ப பெரிய கடினமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. காங்கிரஸ் வருவாங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் நம்பி ஏமாந்தான் மிச்சம். அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் மட்டும் இல்லாம எந்த ஒரு சின்ன கட்சிகள் கூட இதுவரைக்கும் விஜய் அவர் கூட கூட்டணி வச்சுக்காமலேயே இருக்கிறதால, தனிச்சையாக போட்டியிடுறது இந்த தேர்தல்ல மிகப்பெரிய ரிஸ்க்கான விஷயமாக மாறும் அப்படிங்கிறதால, விஜய் ஒருவேளை பாஜக அவங்க கிட்ட கூட்டணிய பத்தி பேசுறதுக்காக தான் இன்னைக்கு 1 நாள் சீக்கிரமாகவே டெல்லிக்கு விஜய் அவர் பயணம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க.
அதேபோல காங்கிரஸ விட்டும் மாணிக்கம் தாகூர் அவரும் தமிழக வெற்றிக் கழகத்துல இணையறதா முடிவும் எடுத்திருக்காரு. இதனால அடுத்த கட்டமா என்ன தகவல் விஜய் அவர்கிட்ட இருந்து வரப்போது? ஒருவேள அவர் சீக்கிரமா போனதின் பின்னணி பாஜகவுடன் சேரப் போறதா? இல்ல தனிச்சையா நிக்கப் போறதா? இல்ல தனியாகவே எல்லாத்தையும் விஜய் அவரே சமாளிக்கப் போறாரா? அப்படின்னு உச்சகட்ட பரபரப்புல தற்போது தமிழக அரசியல் களம் மாறியிருக்கு. ஸோ இன்னைக்கு, நாளைக்கு கண்டிப்பா அடுத்தடுத்து யாரும் எதிர்பார்க்காத சுட சுட நம்ப முடியாத தகவல்கள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் டெல்லி வட்டாரங்கள் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் அவர் எடுக்கப் போற அந்த பரபரப்பான, முக்கியமான தமிழக அரசியல் களத்த மாத்தக்கூடிய முடிவு என்ன அப்படிங்கிறத நாளைக்கு வரைக்கும் நிச்சயமா வெயிட் பண்ணி பார்க்கலாம்.